மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய், ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் உள்ளிட்ட அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து தமிழ்நாட்டு மக்கள் கூறும் கருத்துக்கள் என்ன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போ மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காரு. அது மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்குறது தான் அவங்க எங்கள் திட்டத்திலே இருக்குது. அதை பார்த்துட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் அரசியலில் வெற்றி பெற போகிறதில்லேன்னு தெரிஞ்சு சும்மா மக்களுக்கு வெற்றி வாக்குறுதி அள்ளி வீசிட்டு இருக்காரு. இது மக்கள்கிட்ட ஈடுபடாது. இப்போ எடப்பாடி ஐயா மகளிருக்கு ஆல்ரெடி இருக்கிறது 1000 ரூபாய் திட்டத்தை 2000 ரூபாய் உயர்த்துறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இதனால அரசுக்கு சுமை அதிகமாகும். இதை வரவேற்கிறதுன்னு எனக்கு என்னவோ சரியா தோணலை. இலவசங்கள் எல்லாமே அரசுக்கு சுமை அதிகமாகவே தவிர குறையிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ பேருந்தும் அனைவருக்கும் இலவசம் அப்படிங்கிறப்ப அதுவுமே அரசுக்கு சுமை தான் ஆகும். அப்போ என்ன ஆகும், அந்த பேருந்தே குவாலிட்டியாக ஓடுதான்றது டவுட். இப்போ இருக்கிற பேருந்துகளே டவுன் பஸ்லாம் ரொம்ப மோசமான நிலையில தான் ஓடிட்டு இருக்கு. எத்தனையோ விபத்துகள் நடக்குது. இவங்க இலவசம் முழுசாக அறிவிச்ச பிறகு அந்த பேருந்தோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? ஆல்ரெடி இலவச மருத்துவமனை குவாலிட்டியா இருக்கா, இலவச பள்ளிகள் குவாலிட்டியா இருக்கான்றதே கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏற்கனவே இருக்க கவர்மெண்ட் பெண்களுக்கு இலவச பேருந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ எடப்பாடி அவர்களும் அடுத்த ஆட்சியிலையும் இலவச பேருந்து ஆண்களுக்கும் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இலவச திட்டங்கிறது ஏற்கனவே கடன் சுமை அதிகமாக தான் இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு. மேற்கொண்டு இந்த மாதிரி இலவச பேருந்துன்னு அறிவிச்சாங்கன்னா அது மேலும் மேலும் தமிழக கடன் சுமை தான் அதிகரிக்கும். இப்போ ஆட்சி முடிவு போய் நாங்கள் எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறோம்ன்ற மாதிரி வராங்க. இலவச பேருந்து பெண்களுக்கு இலவச பேருந்து விட்டுருக்காங்க. இதனால் ஏற்கனவே விலைவாசி ஏறிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ அரசில் நிதி பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ 4.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது அரசு. இன்னும் இந்த 1000 ரூபாய்க்கு பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறதுன்றது, ஆண்களுக்கு இலவச பேருந்து அறிவிக்கிறது, இந்த திட்டங்கள் சரியாக வராது. ஏன்னா இது இருக்கிற கடன் சுமையே அதிகமாக இருக்குது அரசுக்கு. இன்னும் இதுக்கு கொடுக்குறதுனால, அரசு இலவசங்கள் அறிவிக்கிறதுனால விலைவாசிகள் இன்னும் தொடர அளவுக்கு ஏறும். 2000 ரூபா சாத்தியப்படுறது இல்லை. மக்கள் அதிகபட்சம் திமுக 2000 ரூபா கொடுக்குறாங்க. மக்கள் தேவையான அனைத்துமே திமுக காங்கிரஸ் கூட்டணி செஞ்சு பார்த்துருக்காங்க. இப்போ அவர் பேட்டி கொடுக்குறேன். அவர் கொடுக்குற பிளேட்டு கொடுக்கலாம். ஏன்னா அவர் மத்தியில் அதிகாரத்தில் இருக்கார். ஆனால் மோடியை சொல்லி, அமித்ஷாவை சொல்லி பேட்டி கொடுக்கலாம். பேட்டிக்கு அதாவது பிளேட்டு கொடுக்கலாம். பிளேட்டுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம் டிக்கெட்டு. மகளிருக்கு எதுக்கு 2000 ரூபா கொடுக்க முடியாது? ஆல்ரெடி திமுக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஏன் பார்த்து காப்பி அடிக்கிறார் அவரு? வேற எதுவும் கொடுக்கலாம், பிளேட்டு கொடுக்கலாம், என்னென்னமோ விலைகள் ட்ரெயினுக்கு கொடுக்கலாம், ஃபாரின் சிங்கப்பூருக்கு கொடுக்கலாம். இதுக்கு பஸ்ஸுக்கு ஏற்கனவே பஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்கக்கூடாது. ஆண் பெண் என்றது வித்தியாசம் பாராமல் நாங்களும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச நகர பேருந்தில் மட்டும் இலவச பேருந்து பயணம் நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார். அது மக்களிடத்தில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது. மக்கள் ஆண்களும், ஏன்னா இவ்வளவு நாள் ஆண்களும் எதிர்பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். கொடுக்குறது 2000 ரூபா காசு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். எடப்பாடியா கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றோம். நாங்கள் ஃப்ரீயா கேட்டோமா பஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நாங்களும் கேட்க விரும்பல. எங்களுக்கு 2000 ரூபா தொகை கொடுக்குறாங்களா, அதையும் நாங்கள் இது பண்றது இல்லை. எங்களுக்கு கொடுக்குறது கவர்மெண்ட் கொடுத்து நாங்கள் ஏதோ எங்கள் உழைப்பில் நாங்கள் இருக்கிறோம். ஆட்சி வந்தால் நல்லா தான் இருக்கும். பெண்கள் கொடுத்தாங்க, ஆண்கள் தேவையில்லை. நாங்கள் கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், நாங்கள் டிக்கெட் வாங்கி நாங்கள் போய்க்கிறோம். பஸ்ஸு ஃப்ரீயாக யாருக்கும் தேவையில்லை. 1000 ரூபா பத்த மாட்டேங்குது மெடிக்கல் வாங்க. இது ஏதோ ஒரு பிள்ளைங்க பேர் மகன் கூட இறந்துட்டான், பசங்க இல்லை. அது சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வேணும். 73 வயசு எனக்கு. அதனால இதெல்லாம் நல்ல திட்டம். உண்மையிலுமே அது பெரியவங்களுக்கு கொடுக்கறத முதியோர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு. அப்படிதாங்க சொல்றாங்க. இப்ப போன ஆட்சியில ஒரு கார்டுக்கு வீடு தவறாத உங்களுக்கு அமௌண்ட் அப்படின்னாங்க. யாருக்கும் வரல. அவங்க ஆளை பார்த்து அவங்க கட்சி பார்த்து மனம் கொடுத்தாங்க. இதுல நம்ம ஒண்ணுமே இல்லை. நமக்கு இது எதா இருந்தாலும் ஓகே, நல்லபடியா எடப்பாடி நல்லா செய்யறாரு, தாராளமா செய்யட்டும். ஆனா இலவச பஸ்ஸுங்கிறது வேண்டாம் எங்களுக்கு. அதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. இதுல விலை இலவசம்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்துலயுமே அமௌண்ட் ஏத்திடுறாங்க. பஸ் எல்லாத்துலயுமே அது தேவையில்லைங்களே. 2000னா இல்லாத மக்கள் மகளிருக்கு ஒரு சுயமா பரவாயில்ல, சந்தோஷம். அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் ஓஞ்சிட்டேன். மாசம் நான் 3.25 லட்சம் வாங்கிட்டு இருந்தேன். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பணம் முக்கியம் கிடையாது. ஆம்பளைங்களுக்கு பஸ் வசதி இருந்தா போதும். எங்க போனாலும் சம்பாதிக்கலாம், நம்மளால முடியும். ஆனா ஓசியில கொடுக்கறாங்கன்றது காசு வேண்டாம். நம்மளால சம்பாதிக்க முடிஞ்சா சம்பாதிச்சுக்கலாம். எப்படி பரவாயில்லன்னா இப்போ ஒரு சிலர் வறுமையிலையும் இருக்கிறாங்க, பஸ்ஸு காசு இல்லாமையுங்கிறாங்க. இதேன்னா அவங்க பாட்டுக்கு போவாங்க வருவாங்க. இப்போ நாம் எப்படி வர போகிறோம் அப்படி. அதான் அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸாக இருக்கும்.
1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்த மக்கள் வேணான்னு சொல்ல போறாங்க. கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க தான். 2000 ரூபாய் செல்வம்லாம் இல்லாதப்பட்ட ஏழை மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் குடும்ப உதவித்தொகை அப்படிங்கும்போது 2000 ரூபாய் ஒரு வயதானவங்க ஒரு தாய் ஒரு மகனை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்காம வாழலாம் இல்லையா? இது பெரிய சந்தோஷம் தான் அவங்களுக்கு. எங்களை மாதிரி உழைக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உழைப்பு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும் இல்லையா? யாரையுமே பெத்த புள்ள பேரப்புள்ள மத்தவங்க எதிர்பார்க்காம வாழக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா எல்லாருமே சமம் தானே. ஏன் பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கணும், ஆண்களுக்கும் கொடுக்கலாமே? தப்பு இல்லையே. ஏன்னா பெண்கள் ஆண்கள் இருவரும் சமம் சொல்லி எல்லாத்துலயும் போட்டி போற எங்க இதுக்கு வந்து ஆண்களும் சமம் அப்படிங்கும் பொழுது ரெண்டும் சமமா தான் இருக்கும். பெண்களுக்கு மட்டுமே உரிமை இல்ல, ஆண்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா? ஆண்கள்கிட்ட தான் நாங்க பிடிங்கிருக்கோம், சம உரிமையை நாங்க பிடிங்கிருக்கோம் இல்லையா? அவங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா நல்ல திட்டமா தான் இருக்கும். வர்றது 2000 வருதுன்னா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நாங்களாம் வீட்டு வேலைக்கு போய் மாசம் 2000 ரூபாய்க்கு 30 நாள் வேலை செய்யறோம். யாரும் வந்து கொடுத்தா வேணான்னுலாம் இந்த காலத்துல சொல்ல மாட்டாங்க. அதுதான் உண்மை. இவங்க 1200 ரூபா கொடுக்குறாங்க, அவங்க 2000 கொடுக்குறாங்க அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. அவ்வளோதான். அவங்க நம்ம மாச சம்பளத்துக்கு சம்பாதிக்கிறோம், அவங்க 2000 கொடுத்தா சந்தோஷம் தான், வாங்கிக்க வேண்டியதுதான். எல்லாமே விலை ஏறி போச்சு. எது இப்போ கம்மியாக இருக்குது? உண்மையாலுமே சொல்கிறேன், கடவுளுமே. எடப்பாடி இருக்கும்போது 2500 ரூபா கொடுத்தாரு பொங்கலுக்கு. கொடுத்ததை பற்றி நான் பெருமைப்படல, சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. இன்னைக்கு வந்து இவர் சொன்னார், இவர் 5000 சொன்னவாட்டி 3000 கொடுத்துக்கிறாங்க. போன வருஷம் இத்தனோடு துண்டு கரும்பை கொடுத்துட்டு ஆறு ஏமாத்திட்டு போகிறது. கரண்ட் பில்லு பூரா ஏற்றியாச்சு, என் வீட்டு வரி ஏற்றியாச்சு. எதை கடன் கட்டுறது? இப்போ பஸ்ஸுக்கு நாய் மாதிரி காத்துட்டுக்கிறோம். 5 ரூபா ஃப்ரீன்னு விட்டு. எங்களுக்கு ஃப்ரீயே கூடவே வேணாங்க. ஃப்ரீ இருந்தாலும் இல்லைனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. பஸ்ஸு டைமுக்கு வருதா, ஒரு இடத்துக்கு போகணுன்னா நாய் மாதிரி காத்துட்டு இருக்கிறதாக்குது.